டிக்கியா ஓப்பன்ல இருக்கு. அப்படியா? ஓப்பன் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ். காலிங். ஸோ இன்னைக்கான டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ குட் ஆஃப்டர்நூன், மதிய வணக்கம். மூஞ்சிட்டு எல்லாம் இருக்குல்ல, சரியா தூக்கம் இல்லை, என்னென்ன லோன் வந்துச்சுல அதனால தூக்கம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் எடுத்துட்டோம். ஹலோ சார், ரேபிடோ சார்? ஆமாம் சார், நான் கிட்ட தான் இருக்கேன். வெளியே வந்துடுறீங்களா? சரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து நம்ம எடுத்துட்டோம். நம்ம ஏரியாவிலேருந்து அந்த சம்திங் 20 கிலோமீட்டர் எங்கேயோ போட்டு வந்துச்சு. ட்ராப்பிங் ஏரியா வந்து நான் கவனிக்கல. ஸோ இன்னைக்கு வெயில் சரியான வெயிலாகவே இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. அடிச்சு கழுத்துது, வெளியே கை காட்டினா எரியுது. ஸோ அது மாதிரி ஒரு வெயில் தான் இன்னைக்கு வந்து இருக்குது. ஸோ வெயில் இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது, வெயில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிப் எடுத்துட்டோம், நல்லபடியாக போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் எவ்வளோ முடிக்கிறேன்னு சொன்னால் ஆப்வியஸ்லி என்னோட டெய்லி டார்கெட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், 4000 ரூபா நெட்டு வந்து 253 வந்து எடுக்கணும், மினிமம் 25 வந்து எடுக்கணும். ஸோ இதான் என்னோட டார்கெட், இதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். 8 லட்சம் கடன் வச்சுருக்கேன். ஸோ அந்த கடனை அடைக்கிற ஜர்னி தான் இந்த வீடியோக்கான பர்பஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்ப்பீங்களா, ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கண்டென்ட் பிடிக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ட்ரிப்பை மடன்னு முடிச்சுட்டு அடுத்த ட்ரிப் எடுத்துட்டு திருப்பி கதையை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ட்ரிப்பு முடிச்சிட்டோம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னா 422 வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமர் பே பண்ணது. 430 கஸ்டமர் பே பண்ணது. 430 வந்து நம்மளுக்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கன்னா கரெக்டாக நம்ம ஓல்டு பல்லாவரம், ஸோ அந்த மெயின் ரோட்டில் தான் வந்து ஒரு ஐடி ஆஃபீஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ அங்கே தான் நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ செகண்ட் ட்ரிப்புக்காக வெயிட்டிங். 21 கிலோமீட்டர், பிக்கப் வந்து 200 மீட்டர் தான் பக்கமாக விழுந்துச்சு. ஸோ 21 கிலோமீட்டர், 22 கிலோமீட்டர் நம்ம கேல்குலேஷன் வச்சா கூட ஸோ பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்த ட்ரிப் என்னன்னு தெரில, வெயிட் பண்ணணும். ட்ரிப்ஸ் வந்துட்டுருக்கு, சின்ன ட்ரிப்ஸு. ஸோ வெயிட் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன் என்னன்ட்டு. நிக்கல பேக்ஸ் இருக்குல்ல, बैक में निकालो। சார் ஜிபே இல்லை கேஸ் 300 கேஸ் சேஞ்ச் இருக்கு 300 இருக்கா? தேங்க்யூ. ஸோ மூணாவது ட்ரிப்போட அமௌண்ட்டு 300 ரூபா. 299. சர்ஜ் அமௌண்ட் வந்து 17 ரூபா. நான் பேசுறது கேட்டுச்சா தெரில, சர்ஜ் அமௌண்ட் வந்து 17 ரூபா வந்து விழுந்திருக்கு. இப்போ என்னன்னு தெரில, புதுசாக சர்ஜ் அமௌண்ட் வந்து ராபிடோவில் இதில் தான் ஊபரில் காட்டும். ஸோ இப்போ புதுசாக ராபிடோவில் காட்டுது. ஸோ மூணாவது ட்ரிப்பு முடிச்சிட்டோம். கரெக்டாக எங்கன்னா போரூர் கிட்ட, அந்த போரூர் பிரிட்ஜ் தாண்டி வந்து முடிச்சிருக்கோம். ஸோ டீசல் கம்மியாக இருக்குது, டீசல் வந்து போட்டுடலாம். டீசல் போட்டுட்டு அடுத்த ட்ரிப் எடுத்து முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசலாம். வேற என்ன, ஸோ நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது என்னன்னா, டிக்கியா ஓப்பன்ல இருக்கு. அப்படியா? ஓப்பன் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ். டிக்கி கஸ்டமர் ஓப்பன் பண்ணாங்கல்ல, க்ளோஸ் பண்ணவே இல்லை. தலைவலி, அது நான் ஒன்று பண்ணிட்டு போயிடுறேன் போகும்போது. ஸோ ரைட், நம்ம பெட்ரோல் டீசல் போட்டுட்டு மற்ற கதை என்னன்னு பேசலாம். ட்ரிப்பு கொஞ்சம் தெரியுதா, லாஸ்ட்டாக எடுத்த ட்ரிப்பு 412 ரூபா வந்து பெரும்பாக்கம் ட்ராப்பு. ஸோ 420 ரூபா வந்து கஸ்டமருக்கு பே பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அப்படியே லைனில் இருங்க. சரியான மழை இதா, சரியான மழை, ரோடே தெரியல. இப்போ கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சவுண்டு பார்த்தாலே தெரியும். அடுத்தது பெரும்பாக்கத்துலேருந்து ஆழ்வார்பேட்டுக்கு வந்து கிடச்சிச்சு 1 hour ட்ரிப்பு. ஸோ இதை விட்டால் வேறு ட்ரிப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து, ஏன்னா இது ஸ்னேகாக்கானா அது ஹாட் ஸ்டார் ஓடுது, அதோட அட்வர்டைஸ்மெண்ட் அது.
ஸோ வேற என்ன இதுதான் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். கையோட இன்னொரு ட்ரிப்பும் கிடச்சிச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு விட்டால் நம்மளுக்கு வேறு ட்ரிப்பு எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்ம கிளம்பி ஓடிடலாம். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்க்கலாம் இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்து என்ன ட்ரிப்பு என்ன விஷயம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். வேறு இந்த ஆழ்வார்பேட்டை ட்ரிப் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். டீ சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த கிளைமேட்டுக்கு பார்க்கும் போது தெரியும். சரியான மழை. ஓகே, எனிவே இந்த ட்ரிப்பை முடிச்சிடலாம். 6 மணிக்கு நம்ம இதை முடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். டிராஃபிக்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ இதை முடிச்சுட்டு வரேன். போய் ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே பேசலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஒரு ட்ரிப் வந்து எடுத்துருந்தோம். பெரும்பாக்கத்துலேருந்து ஆழ்வார்பேட்டை சொன்னேன், அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பெரும்பாக்கத்துலேருந்து திருப்பி வந்து சென்ட்ரலுக்கு ஒரு ட்ரிப் வந்து ஊபரில் எடுத்துருந்தோம். ஸோ அது ரேப்பிட்டோ. இப்போ எடுக்கிறது வந்து ஊபரில். ஸோ எவ்வளோ வந்துச்சுன்னா அங்கேருந்து சென்ட்ரல், சரிங்களா? ஸோ மொத்தமாக அமௌண்ட் வந்து 1000 ரூபாய் வந்து காட்டுச்சு. 1022 ரூபாய். பட் நம்மளுக்கு வந்தது 850 தான் வந்து வந்துச்சு. அதாவது 1022 ரூபா காட்டுச்சு. 1022 ரூபா வந்துச்சா? ஆனால் 1022 ரூபா வந்து வரல. 857 ரூபா காட்டுச்சு. கஸ்டமர் பே பண்ணது 900 ரூபா பே பண்ணு. ஆல்மோஸ்ட் 33 கிலோமீட்டர் அங்கேருந்து. ஸோ 900 ரூபா வந்து ட்ரிப்போடு சேர்த்து வாங்கிடணும். ஸோ அடுத்த ட்ரிப்பு வந்து பார்த்துட்ருக்கோம். நல்லா மழை இல்லை. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அப்போ மழை பெஞ்சிச்சு. ஸோ இந்த சைடு வந்து அவ்வளோ இல்லை, மழை பெஞ்சுன்னு இருக்குது. போரூர், ஸோ பெரும்பாக்கம், மேடவாக்கம் அங்கெல்லாம் மழை இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்கான்னு தெரியல. நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணும்போது சரியான மழை வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. டீ ஒன்று சாப்பிட்ணுன்னு சொன்னேன். ஸோ டீ சாப்பிட்ணும். ஸோ இந்த கட்டிங்கை வண்டி ஓட்டுறவங்களுக்கு தெரியும், சென்ட்ரலில் இந்த யூட்டர்ன் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஸோ ஆறுநச்சா மொட்டை வள்ளி எங்கே இருக்குது? வண்டி பஸ்ஸு போனால் தான் போகிறது. ஆறுநச்சு தெரியுங்க. ஸோ சென்டர்லேருந்து வெளியே வந்தால் இதுதான் யூட்டர்ன். இந்த யூட்டர்ன் தான் இருக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா வண்டிங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். ஸோ நம்ம யூட்டர்ன் எடுத்து போகணும். இது பாருங்க, மூலகதை இல்லைன்னு தெரியல. எடா குடமாக வரானுங்க. இது மாதிரி தான் வரானுங்க, எடா குடமாக. சரி ரைட்டு, ஒரு டீ ஒன்று போடலாம். டீ சாப்பிட்டுனே பேசலாம். டீ கடைக்கு போய் ஃபஸ்ட் டீ வாங்கிடுறேன். ஒரே தலை வலிக்குது. ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். எங்கேருந்து எங்கே அப்படின்னா ஸ்பென்சர்லேருந்து கொளத்தூர் வந்து முடிச்சிருக்கோம். தெரியலையா? ஸோ லாஸ்ட் ட்ரிப் வந்து முடிச்சிட்டோம். எங்கேருந்து எங்கன்னா ஸ்பென்சர் டு கொளத்தூர் அங்கே தான் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ 377 அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கோம். ஏதோ புதுசாக ரேபிடோ ஆப்பில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. சர்ச் அமௌண்ட்டு 20, 10, 15, 30, 40 அது மாதிரி ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்ச் அமௌண்ட் வந்து இப்போ காட்டுது. ஃபஸ்ட்டு அப்படி காட்டாது, ஊபரில் தான் அப்படி காட்டும். ஸோ ரேபிடோவில் வந்திருக்கு. ஸோ 2500 வந்து முடிச்சிருக்கோம். அதில் ஒரு 1000 ஊபரில். ஸோ ரேபிடோவில் ஒரு 1500, மொத்தமாக 2500 முடிச்சிருக்கோம். ஸோ போக போக பார்க்கலாம். இன்னும் 1500 ரூபா இருக்கா நம்ம டார்கெட்டுக்கு. டெய்லியும் வந்து இப்படி தான் ஆகுது, கிட்டக்கா வருது, முடிக்க முடியல, இப்படி தான் போகுது. ஸோ பார்க்கலாம். அடுத்த ட்ரிப் எடுக்கிறேன். மறுபடியும் ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பொறுமையாக உட்காந்து நம்ம கதைகளை பேசிக்கலாம். ஸோ அடுத்த ட்ரிப் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு டீட்டெயில்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து ஒரு 3 ட்ரிப்பு வந்து முடிச்சிட்டேன். சரியாக பேசல. ஜெகனுங்கிறதுல கோயில் திருவிழா எல்லா இடத்துலையும் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ கோயில் திருவிழா வந்து போயிட்டுருக்கு. என்னன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன், இன்னும் ஒரு ட்ரிப்புக்காக வெயிட்டிங். எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா அப்படியே பாருங்கள். ஊபரில் 1428. ஸோ அப்படியே ராபிடோ வந்தோன்னா 2362. ஸோ அப்படி பார்த்தா கூட 2400.
எல்லாம் விழுது திருப்பி அப்படியே நம்ம டிஸ்டன்ஸ் அதிகம் அமௌண்ட்டு கம்மியானால தான் ட்ரிப் வந்து எடுக்கல. ஸோ இதில் ஒரு 2-4ன்னு வச்சுக்கலாம், அதில் சொச்சம் இருக்கலாம். இதில் ஒரு 1-4 வச்சுக்கலாம். எவ்வளோ ஆச்சு? 2-4-1-4னா அது ஒரு 3-4-3-8 2-4-1-4 3-8 வந்து முடிச்சிருக்கோம். 2-4 ஒரு 1-4 3-8 வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அண்ணா நகர் போகிற போக்கில் எதனா ஒன்று முடிச்சுட்டு போகலாம் அப்படின்றதுனால தான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து எடுக்கிறது. சும்மா போகிறோம் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ 3-8 வந்து முடிச்சிருக்கோம் 4 ரூபாக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரிப்பை வந்து பார்க்கலாம். ஸோ டிப்ஸு சேர்த்தா வரும். ஸோ ட்ரிப் தேக்காமல் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ 125 ரூபா ப்ரோ, இதெல்லாம் எடுக்கணுமா? இதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். ஆன் த வே வீட்டுக்கு போகிற வழியில் சரி சும்மா எம்டியாக போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. சரி ஓகே பிரச்சனை இல்லை, எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ கஸ்டமரை போய் பிக் பண்ணிடலாம். கஸ்டமரை பிக் பண்ணிவிட்டு என்னென்ன ட்ரிப்பு லாஸ்ட் 3 ட்ரிப் நான் அமௌண்ட் சொல்ல, டிஸ்டன்ஸ் சொல்ல. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அமௌண்ட் நான் சொல்லிடுறேன். காலைல எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ மணி கரெக்டாக 11:35 ஆகுது. ஸோ போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு தானே உட்காந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கேல்சி ஓப்பன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தாரு மாருதி எக்கோ வந்து அட்டாச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சரும் வந்து அதில் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வரேன். ஸோ அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. 2.5 கிலோமீட்டர் 125 ரூபா, பிரச்சனை இல்லை. ஏரியாக்குள்ளேயே அது அண்ணா நகர் தான். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. ஸோ மணி கரெக்டாக 11:58. நம்ம மதியானம் எடுக்கும் போது மணி வந்து ஆல்மோஸ்ட் 1:30. ஆமாம் 1:30-2 கிட்ட நம்ம வந்து வண்டி எடுத்தோம். ஸோ எத்தனை மணி நேரம் ஆன்லைனில் இருந்தோன்னா அதையும் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ 7.5 மணி நேரம் காட்டுது. அப்படி இப்படின்னு பார்த்தா கூட நம்ம ஒரு 9லேருந்து 10 மணி நேரம் வந்து ஆன்லைனில் வந்து 10 மணி நேரம் வந்து இருந்திருப்போம் கன்ஃபார்மாக ஆன்லைனில். ஸோ எவ்வளோ கம் டு த டாபிக். இதில் 2487, இதில் வந்து 2500 ரூபா ரவுண்டாக வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 1400, அதில் வந்து ரவுண்டாக வச்சுக்க சொன்னல. இந்த 28 தூக்கி அதில் போட்டுடலாம். இல்லை இப்படியும் புரியல அப்படின்னா நான் கேல்சிலே போட்டு காட்டிடுறேன். ஸோ கேல்சியில் வந்து 1428 வந்து நம்ம ஊபரில் வந்து எடுத்தோம். ஸோ 2487 வந்து நம்ம ராப்பிடோவில் வந்து எடுத்தோம். ஸோ மொத்தம் 3915. ஸோ டிப்பு மட்டுமே ஃபஸ்ட்டு ஒரு 50, ஸோ அப்புறம் ஒரு 50, ஸோ நடுவில் ஒரு 100. மொத்தமாக டிப்பு மட்டுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா டிப்பு மட்டுமே வந்திருக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பண்ணிக்கிறேன். டிப்பு மட்டுமே எவ்வளோன்னா ப்ளஸ் ஒரு 250. ஸோ 4165 தான் நம்மளுக்கான ஏர்னிங்ஸ் இன்னைக்கு. ஸோ இதில் டீசல் வந்து எவ்வளோன்னு சொல்லிடுறேன். ஸோ டீசல் வந்து 1500 ரூபா வந்து ஆஸ் யூஷுவல் டீசலு. ரீசார்ஜ் எதுவும் இன்னைக்கு பண்ணலை. ஸோ நாளைக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுனா 2665 நம்மளுக்கான நெட் ப்ராஃபிட்டாக இன்றைக்கி வந்து நின்று இருக்குது. ஸோ பரவாயில்ல, நான் 3 ரூபா டார்கெட் வச்சு 2.5 வந்து முடியுது. ஸோ வருது, ட்ரிப்பு வருது. நம்ம அந்த டைம் வச்சு வீட்டுக்கு போகணும் ஓட்ட முடியாது. ஸோ எங்கே வந்தாலும் போகணும் அப்படின்ற நான் காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கணும். ஸோ நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போடுறேன். என்னன்னா என்னோட ரொட்டீன் வந்து இந்த எடிட் பண்ணுறதுனால ஸோ என்னால் வந்து காலைல வண்டி எடுக்க முடியல. என்ன 12 மணி நேரம் நம்ம வண்டி ஓட்டிட்டு ஸோ நம்ம நைட்டு உட்காந்து ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக ஆகிடும் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து தூங்கி காலைல எழுந்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நான் அதை பண்ண மாட்டேன். அதனால தான் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் எடுத்துட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி போடுறேன், அதான் நல்லதாக இருக்கும். முடியாத பட்சத்தில்
அது அப்படி இப்படின்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். ஸோ அதுக்கு மேலே போகாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அந்த 3 நாள் வந்து அந்த எஃப்சி வேலை பர்த்டே, அதனால் வந்து அது மாதிரி ஆச்சு. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லைனா டெய்லி வந்து வீடியோ வரும். ஸோ இனிமேட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி பிரதர் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஈகோ ஸ்போர்ட்டுன்ற மாதிரிங்க, மாருதி ஈகோ வந்து அந்த வேன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நம்ம அட்டாச் பண்ணலாமா ரேப்பிடோவில் அப்படின்னா. ஸோ நான் அட்டாச் பண்ணி யாருமே பார்க்கல பிரதர். பட் நான் ரேப்பிடோ ஆஃபீஸில் கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எந்த வண்டி வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டி அந்த வண்டி இல்லை, எந்த வண்டி வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் எனக்கு தெரிஞ்சு அட்டாச் பண்ணலாம். ஸோ கன்ஃபார்ம் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. ஸோ பெட்டர் நீங்கள் ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணி ஒரு வாட்டி கேட்டுக்குங்க. பட் பண்ணலான்னு தான் சொன்னாங்க. இப்போது நான் என் சஜஷன் இது ஒன்று, நீங்கள் ஒரு வாட்டி தெளிவாக கேட்டுக்குங்க. ஸோ கேட்டுட்டு அட்டாச் பண்ணலாம், நீங்கள் அட்டாச் வந்து தாராளமாக வந்து பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நாள் வந்து போச்சு. 2665 ரூபாவோட நாள் வந்து இன்றைக்கி நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சு. நல்லபடியாக வந்து நாள் இன்றைக்கி நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மற்றபடி என்ன சொன்ன ஸ்டோரி சொன்னேன், நம்மளால் வந்து சொல்லவே முடியல. அது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. பட் சொன்னதா அது நடக்கும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் நிறையா சொன்னேன், எதுவுமே பண்ணலை. பட் சொன்னால் நான் அதை செய்யணும், அதுதான் கரெக்டு. சும்மா சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அதை பண்ணுவேன். கொஞ்சம் டிலே ஆகுது, ஏன்னா காசு விஷயம் இல்லை. ஸோ நம்மளுக்கு செலவு வருது, இது அதுன்னு இருக்குது. நான் சொல்கிறேன் பண்ணணும்னு என்ன இருக்குது. பட் ஒரு சில விஷயங்களால என்னால் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக என்னென்ன சொன்னால் அதெல்லாம் வந்து இருக்கும். ஒர்க் அவுட் சொன்னேன், ஷார்ட்ஸ் போட்டேன், எல்லாமே போட்டேன், ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த ரிசல்ட் வரும்போது பாருங்கள் 408 ரூபா வருது. போனோன்னா நம்ம வந்து லாக்கு. ஸோ திருப்பி வீட்டுக்கு வரக்கூடாது. அது மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அப்படியே என் மூஞ்சியை காட்டிடுறேன். இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் என் ஃபேஸை பார்த்து பேசுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ நான் முடிச்சிருக்கேன். 2665 வந்து நெட் ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டே டியூன். நான் போய் தூங்க போகிறேன். இது நான் உங்கள் கௌதம். பாய்.